அம்மா அம்மா என்ன பிளான் உனக்கு? என்ன பிளான்? எல்லாருமே கைடு வாங்கிட்டாங்க, நீ கைடே வாங்கி தர மாட்டீங்க, நான் எப்படி படிக்கிறது? என்ன கைடு வேணும் உனக்கு? இல்ல கைடு தான் வாங்கணும், தமிழ், இங்கிலீஷ், அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ்னு எல்லாருமே ஸ்கூல்ல கைடு வாங்கிட்டாங்க. நீங்க மட்டும் எனக்கு வாங்கியே தரல. நாளைக்கு வாங்கி தரேன் சரி சரியா? இப்ப போய் படிக்கிற வேலையை பாரு, நான் நாளைக்கு கைடு வாங்கி தரேன். என்னம்மா? அது உனக்கு தெரிஞ்ச கடை எது இருந்துச்சுன்னா கைடு எவ்வளவுன்னு கேளுப்புல. அவளுக்கு கைடு இந்த அவ சின்னவளுக்கு கைடு வேணுமா? என் கைடு எல்லாம் கபோர்ட்ல சும்மா தாமா இருக்கு, ஏமா வேஸ்ட் பண்ணணும்? மிஞ்சு மிஞ்சு போனா அந்த கைட்ல 6 மாசம் படிப்பாளா 7 மாசம் படிப்பாளா, வேஸ்டா போகுதுமா. அந்த கைடு எடுத்து கொடுங்கம்மா அவகிட்ட. அவ எங்க இருக்கு கைடு? கபோர்ட்ல அப்படியே அம்மா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் ஏன் சொல்லல கைடு இருக்குன்னு? சரிம்மா, நடந்தது நடந்துச்சு விடுங்கம்மா. கபோர்ட்ல இருக்கிற எடுத்து அவகிட்ட கொடுத்துடலாமா? சரி, நான் அந்த அப்ப கேக்குறேன். நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, இந்த வீட்டுல நான் இருக்கவே முடியாது. நான் இப்ப அவள்கிட்ட கேக்குறேன் வீட்டுல கைடு இருக்கான்னு. என்ன நான் பெரிய சின்னவளை கூப்பிட்டு நான் கேக்குறேன். சரிம்மா சரி. சின்னவன் என்னம்மா? இங்க பாரு, கைடு எல்லாம் கபோர்டுல இருக்கான். அக்கவுண்ட் கைடா? என்னதுங்கிற? ஏன் அவட்டு கைடு எடுத்தா ஆகாதோ? அதெல்லாம் பழைய கைடு, பேச்சம்ல கடைக்கு போட கூட எடுக்க மாட்டாங்க. ஏன் நம்ம என்ன அம்பானி விட்டு பிள்ளைகளா? ஏன் அவ படிச்ச கைடுல உனக்கு படிக்கலாதா? அதெல்லாம் ஏன் அவளுக்கு வாங்கினதா நான் வாங்கணுமா? எனக்கு தனியா ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டேங்க. கைடு தானே கேட்கறீங்க, செத்த கேட்ட மாதிரி எழுதி இப்படி பாத்துறீங்க புள்ள. அதாவது 1வது 2வது 3வதுல படிக்கிற கைடு தான் புள்ள. அடுத்து வர்ற பிள்ளைங்க கொண்டாது. அவளுக்கு புது கைடு தான் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு புது கைடு தான் வேணும். அக்கா யூஸ் பண்ண பொருள் தான் தங்கச்சி யூஸ் பண்ணா. சட்டமான கிடையாது, தங்கச்சி யூஸ் பண்ண போற அக்கா யூஸ் பண்ண கூடாதா? இப்ப இல்லங்க, அப்ப வந்து அவ காதுல ஓதுறதானே எனக்கு உள்ள கேட்டுச்சு. எதுக்கு இப்படி நடிக்கிறா அவ? என்ன சொன்னா அவ? அவ எதுவுமே சொல்லல. அம்மா உங்களுக்கு தெரியாதா, கபோர்டோட பழைய கைட்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் முன்னாடி சொல்லாம நீ கேட்டீங்களா? கேக்குறேன். அவ அப்படியே பண்ணுவா. அப்படி ஒரு கதையா அவ சொல்லல. அவ வந்து பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சிட்டு தான் போனா. என்ன அப்படி போய் சொல்றீங்க? இப்படியே பண்ணா எனக்கு கைடு வேணா ஒண்ணும் தரல. எப்படியே படிச்சுட்டேன். ஃபெயில் ஆன மட்டும் கேப்பீங்க, ஏன் ஃபெயில் ஆன கைடு வாங்கி கூட கொடுக்க மாட்டீங்க. உனக்கு பழைய கைடு எடுத்து படிக்க முடியாது. என்னால முடியாது பழைய கைடு எடுத்து படிக்க. வீட்டுல ஒரு ராட்சசி இருக்கு, அது இன்னைக்கு ஏதாச்சும் அம்மா சொல்லி கோத்துடணும். ரொம்பதான் ஆடுறா வீட்டுல இருந்துட்டு, நம்மளே கைடு வாங்க விடாம ஆக்குறா. இப்ப இன்னைக்கு அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே அவனுக்கு பண்ற உனக்கு. அம்மாட்ட போய் சொல்லுவோம். அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?